என்ன காலக்ஷேப மண்டபமா? நம்ம ஆச்சாரியாருக்கா? மிகவும் சந்தோஷம் சுவாமி. மண்டபம் கட்டிய விவரமே தெரியாத அளவிற்கு ஊரில் போய் தங்கிவிட்டு வந்திருக்கிறாயா? பிரமாதம். இப்படிப்பட்ட பொறுப்பானவருக்கு நான் நம் சம்பிரதாய விஷயங்களை அருள வேண்டுமாம். நன்றாக இருக்கிறது. சற்று தாமதமாகிவிட்டது சுவாமி. மற்றபடி இப்போது செய்ய வேண்டிய பணிகள் என்னவென்று சொல்லுங்கள். உடனடியாக செய்ய காத்திருக்கிறேன். மடத்திற்கு சென்று உன் அன்றாட பணிகள் எதுவோ அதை மட்டும் செய். அதை விடுத்து காலக்ஷேப மண்டபத்திற்கெல்லாம் சென்று ஒன்றும் பணிபுரிய தேவையில்லை. புரிந்ததா? தாங்கள் சென்று வேலையை கவனியுங்கள். அப்படியே ஆகட்டும் சுவாமி. பெரிய நம்பிகளே, வாருங்கள். என்ன மாரநேர் நம்பி, வழக்கம் போல நன்கு வாங்கி கட்டி கொண்டீரா? அதை விடுங்கள் மலரண்டாரே. தற்போது ஒரு மண்டபத்தை பற்றி நம்பி கூறினாரே, முடியும் தருவாயில் உள்ளது என்றும் கூறினாரே, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த மண்டபத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது நம்பி. அது அதி அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு புதிய காலக்ஷேப மண்டபமாக கட்டப்பட்டுள்ள அவ்விடம் காற்றோட்டத்திற்கும் வெளிச்சத்திற்கும் பஞ்சமே இல்லை. தூண்கள் மிகவும் கலைநயத்தோடு கட்டப்பட்டுள்ளது. ஒரே சமயத்தில் அதிக நபர்கள் அமர்ந்து நம் ஆச்சாரியரின் காலக்ஷேபத்தை செவிமடுக்க முடியும். ஆஹா, கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சுவடி குறிப்புகள் பாதுகாக்கும் அறையும் உள்ளதா? அது இல்லாமலா, பிரத்யேகமாக அதற்கென்றே ஓர் அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வெளியூரிலிருந்து வரும் நபர்கள் தங்கும் அறைகள் அம்மண்டபத்திற்கு அருகிலேயே கட்டப்பட்டுள்ளது. மலரண்டாரே, எனக்கு ஆவல் அதிகமாகிக் கொண்டே போகிறது. உடனே தாங்கள் என்னை அந்த மண்டபத்திற்கு அழைத்து செல்கிறீர்களா? தற்போதைக்கு அது சாத்தியமில்லை. அங்கே யாரும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. புண்ணியாக வாச்சனம் ஆன பின்புதான் ஆச்சாரியரே உள்ளே செல்ல இருக்கிறார். நான் உள்ளே வருவதை பற்றி பேச வரவில்லை மலரண்டாரே. சற்று வெளியிலிருந்து அதன் அழகை ரசித்து பார்க்கலாம் என்றுதான் ஆசைப்படுகிறேன். இருப்பினும் ஏதாவது விபரீதம் ஏற்பட்டு விட்டால்? சரி, இன்னும் ஓரிரு நாட்கள் தானே, பொறுத்துக் கொள்ளேன். ஒன்றும் பயப்படாதீர்கள். தொலைவில் இருந்தே அதன் அழகை ரசித்துவிட்டு வரலாம். வாருங்கள். உம்மை போன்ற ஆச்சாரியரிடம் அதீத அன்பு கொண்டவர்கள் அம்மண்டபத்தை கண்டாலே பெருமகிழ்ச்சி அடைவார்கள். அதில் சந்தேகமே இல்லை. நானும் சமீபத்தில் அவ்விடம் சென்று பார்த்ததில்லை. சரி, இன்று இரவே போகலாம். வா. மாரநேர் நம்பி, சொல்லுங்கள் மலரண்டாரே. அவ்வளவு ஆர்வமாக இந்த மண்டபத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னாய். இப்போது என்ன, ஏதும் பேசாமல் பிரம்மை பிடித்தவன் போல் நின்று விட்டாயே? மலரண்டாரே, அதை நான் எப்படி சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை. நீ ஏதாவது சொன்னால்தானே எனக்கு புரியும். இல்லை, இந்த கருங்கற்கள் எவ்வளவு அசாத்தியமான பாக்கியம் பெற்றிருந்தால் இத்தகைய பேர் பெற்றிருக்கும். அத்தகைய பேர் எனக்கு அமையவில்லையே என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய்? நீங்களே யோசித்து பாருங்கள். இந்த காலட்சேப மண்டபம் வரலாற்றில் எத்தகைய அற்புத பொக்கிஷமாக திகழப் போகிறதோ நீங்களே பாருங்கள். எதை வைத்து நீ அப்படி சொல்கிறாய்? என்ன புரியவில்லையா? நமது குருநாதர் அந்த மண்டபத்தில் அமர்ந்து எத்தகைய உன்னதமான விளக்கங்களை சொல்லி உயர்ந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து கூறி எவ்வளவு பேரை உன்னதமான வழிக்கு அழைத்துச் செல்ல போகிறார். அதற்கு இந்த மண்டபம் தானே அடித்தளமாக அமையப் போகிறது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே. மாரநேர் நம்பி, அந்த பாக்கியம் உனக்கில்லையே என்று நீ வருந்துகிறாயே, அதுதான் நீ செய்த பாக்கியம். நான் பிறப்பால் ஒரு பிராமணன். நான் கோயிலுக்கு சென்றாலோ அல்லது எந்த முக்கிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்குத்தான் முதலிடம் கொடுப்பார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த முதல் மரியாதை உனக்குத்தான் தரப்பட வேண்டும். ஏனென்றால் நான் இந்த மண்டபத்தை உருவாக்கும் போதிலிருந்தே எத்தனையோ முறை இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட இதன் அழகை நான் ரசித்ததில்லை. ஆனால் நீ இந்த இடத்தை இவ்வளவு ஆழ்ந்து ரசிக்கிறாயே, அதற்கு காரணம் உனது குருபக்தி. அந்த குருபக்தியை பார்க்கும்போது குரு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் மிகவும் உயர்வாக தெரிகிறது.
அத்தகைய பார்வை உனக்கு கிடைத்திருக்கிறதே, ம், அதைவிட சிறந்த பாக்கியம் வேறு என்ன வேண்டும்? உனக்கு இருக்கக்கூடிய இத்தகைய குருபக்தி எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. அப்படியெல்லாம் ஏன் நினைக்கிறீர்கள் மலரண்டாரே? குருபக்தி என்பது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடியதுதான். ஒவ்வொரு சேவை ஒவ்வொரு விதமாக இருக்கும், அவ்வளவுதான். மலரண்டாரே, இதன் அழகை நான் இன்னும் ஆழ்ந்து ரசிக்க வேண்டும். ம். வாருங்கள், முன்பகுதிக்கு சென்று பார்ப்போம். மாறநேர நம்பி, சொல்லுங்கள். போதும் மண்டபத்தின் அழகை ரசித்ததெல்லாம். திருக்கோஷ்டியூராரை மனதில் நினைத்துக் கொண்டு எதிலும் செயல்படு. ஒரு சிறு தவறு நேர்ந்தால் கூட அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். நாம் யாருக்கும் தெரியாமல் இங்கு வந்திருக்கிறோம். அதனால் சற்று எட்டியிருந்தே பார்த்துவிட்டு சென்று விடுவோம். மலரண்டாரே, சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். இதன் அழகை இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது. அடியேன் சென்று பார்த்து வருகிறேன். மரணே நம்பி, நம்பி வந்துவிடு. மாறனேர் நம்பி, என்ன காரியம் செய்து விட்டாய்? உள்ளே சென்று விட்டாய். எப்படி எப்படி தூண் மாதிரி நிற்கிறான் பாருங்கள். என்ன துணிச்சல் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை செய்திருப்பாய். முதலில் நம் ஆச்சாரியரின் திருப்பாதங்கள் பட வேண்டிய இடத்தில் உன் கால்கள் முதலில் படுவதா? அறிவு மழுங்கினால்தான் துணிச்சல் மிகும். உனக்கு அறிவு மழுங்கித்தான் போயிருக்கிறது. நாங்கள் மண்டபத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது நீ வந்தாய் அல்லவா? அப்போதே ஏதோ ஏடாகுடமாக நடக்கப் போகிறது என நினைத்தேன். வேண்டுமென்றே அடியேன் இதை செய்யவில்லை சுவாமி. ஏதோ விபத்து போல் நடந்துவிட்டது. விபத்தா விபத்து? திரும்ப திரும்ப இறையே சொல்லிக் கொண்டிருக்காதே. உனக்கு என்னங்க வேலை? காலக்ஷேபம் செய்ய அது உகந்த இடமா என்று பார்க்க போனாயோ? மண்டபத்தை புனருத்தாரணம் செய்வதுதான் நல்லது. திம்மப்பட்டியில் நான் ஒரு அரங்கம் நிர்மாணித்திருந்தேன். சரியான நாளும் வேளையும் பார்த்துத்தான் அதை திறந்தார்கள். ஆனால் அதில் நடந்த முதல் நிகழ்ச்சியிலேயே திரை தீப்பிடித்து எரிந்து அரங்கம் சேதமடைந்து விட்டது. நல்ல நாளில் நல்ல வேளையில் திறந்தும் கூடவா அப்படியாகிவிட்டது? அதைத்தான் ஐயா நான் சொல்ல வந்தேன். திறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அதனுள் ஒரு பிராணி இறந்து கிடந்ததாம். பிறகுதான் காவலாளி கூறினார். ஆனால் இவன் செய்த காரியம் இருக்கிறதே, புனரோத்தாரணம், புண்ணியாக வசனம் எல்லாம் செய்து கோமியத்தை குடம் குடமாக கொட்டி அலம்பினால் கூட இந்த பாவம் போகாது. உள்ளே காலை வைத்த இவனை... திருக்கோஷ்டியாரே, தாங்கள் சற்று பொறுமையாக இருங்கள். ஆத்திரப்படாதீர்கள். நடந்தது நடந்துவிட்டது. நானும் அதைத்தான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் இவன் கால்கள் உள்ளே பட்டு விட்டதே, இவனை என்ன செய்ய? திருக்கோஷ்டியாரே, ஒரு சின்ன பரிகாரம் இருக்கிறது. என்ன சொல்லுங்கள். ஈசான்ய மூலையில் பதித்திருக்கும் ஒரு கல்லை பேர்த்து எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக புதிதாக ஒரு கல்லை பதித்தால் மண்டபத்தை இடித்துவிட்டு புதியதாக கட்டினதாக ஐதீகம். கல்லுக்கு பதிலாக இவனே அங்கு பதியுங்கள். சரி, விடுங்கள். ஆத்திரம் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. ஏனப்பா மாறநேர் நம்பி, எப்படி இவரை ஆத்திரப்படுத்தி விட்டாய் பார்த்தாயா? பார்த்து நடந்து கொள்ள வேண்டாமா? நம் ஆச்சாரியரின் கருணையை நீ துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறாய். இல்லை இல்லை, அவரின் கருணையை அடியேன் அறிவேன். ஆனால் நிச்சயமாக அதை துஷ்பிரயோகம் செய்யவில்லை. அவரின் மீதிருக்கும் மரியாதை காரணமாகத்தான்
ஆச்சாரியர் காலட்சேபம் செய்ய போகும் மண்டபம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க ஆவலாகத்தான் போனேன். ஆனால் உள்ளே சென்று காலை வைக்க வேண்டும் என்று என் நோக்கம் இல்லை. உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்றும் அடியேன் விரும்பவில்லை. சரி, விருப்பப்பட்டாயோ இல்லையோ, உன்னால் பார் எத்தனை பிரச்சனைகள். என்ன பெரிய நம்பிகளே, அவனிடம் போய் கரிசனத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நம் ஒருவருடனும் இவன் பேச தகுதியற்றவன். இவனை நம் மடத்தில் இருந்தே பகிஷ்காரம் செய்ய வேண்டும். திருக்கோஷ்டி, மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். அடியன் பெரிய அபச்சாரம் செய்து விட்டேன். இந்த அடியன் தங்களுக்கு சிஷ்யனாக இருக்க தகுதியற்றவன். எழுந்திரு மாறநேரி நம்பி. என்ன நடந்தது? எதற்காக உன்னை மன்னிக்க வேண்டும்? அவன் செய்த காரியத்தை சொன்னால் தாங்கள் கொதித்து போய்விடுவீர்கள். ஏதோ விபத்து என்கிறான். எங்களால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. என்ன நடந்தது என்று சொல்லுங்களே. சுவாமி, தாங்கள் காலட்சேபம் செய்ய போகும் புது மண்டபத்தை நாள் நட்சத்திரம் பார்த்து திறக்க வேண்டும். அது ஒரு பவித்திரமான நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று தாங்கள் விருப்பப்பட்டதற்கு மாறாக இந்த மாறநேர் நம்பி அதனுள் காலை வைத்து விட்டான். யோசிக்கவே வேண்டாம் ஆச்சாரியரே, இவன் செய்தது மிகப்பெரிய அபச்சாரம். சற்று பொறு திருக்கோஷ்டியூர் நம்பி. சுவாமி, தாங்கள் அளவுக்கு மீறி இவனுக்கு கருணை காட்டுகிறீர்கள். இவன் அதற்கு நிச்சயம் தகுதியானவன் அல்ல. என்ன மாறநேரி நம்பி, நீ எதுவும் சொல்ல விரும்புகிறாயா? அடியனுக்கு எதுவும் சொல்ல தோன்றவில்லை. தாங்கள் அடியனுக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். சரி, இவன் அந்த மண்டபத்தினுள் காலை வைத்ததை யார் பார்த்தது? திருக்கோஷ்டியூர், உமக்கு இப்படி நடந்தது என்று யார் வந்து சொன்னது? பெரிய நம்பிகளே, நீர் எப்படி இதை கேள்விப்பட்டீர்? என்ன ஸ்தபதியாரே, உங்களுக்கு இப்படி ஒன்று நடந்துவிட்டது என்று எப்படி தெரிந்தது? சுவாமி, அவனே வந்துதான் இப்படி அபச்சாரம் ஒன்று செய்துவிட்டேன் என்று சொன்னான். மாறநேரி, இது எப்போது நடந்தது? இன்று மாலை சுவாமி. அங்கு ஏதோ சிறிது ஜலம் இருந்திருக்கும் போலிருக்கிறது. வலது கால் பிசகி உள்ளே வழுக்க தடுப்புக்கட்டையை தாண்டி அடியன் முழுவதுமாக உள்ளே விழுந்து விட்டேன். எல்லோரும் கேளுங்கள். மாறநேரி நம்பி வலது காலை உள் வைத்து கிரகப்பிரவேசமே ஆகிவிட்டது. இன்று மாலையே அந்த மண்டபம் திறந்தாயிற்று. இதுதான் என் தீர்மானம். ஆச்சாரியரே, நல்ல நாள் நல்ல வேளை பார்க்க வேண்டாமா? இன்றுதான் நல்ல நாள். இன்று மாலைதான் நல்ல வேளை. தஞ்சமாம்பாளை காணவில்லை? வருவாள் கோமலி, வருவாள். நீ ஆட்டத்தை ஆடு. ஹே அகிலா, இன்றைக்கு அவள் வரட்டும். எப்படியாவது அவளை தோற்கடிக்க வேண்டும். ஆமாடி கமலி, எப்பொழுதும் வென்று கொண்டே இருக்கிறாள். வெல்லட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்காக நாள் முழுவதும் அவளை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவதும் அவள் பெரிய மகாராணி மாதிரி அதிகாரம் செய்வதும் தான் எனக்கு பிடிக்கவில்லை.
இந்த கல்லாங்காயில் அவளை எளிதாக தோற்கடித்து விடலாமடி. அவளுக்கு இந்த விளையாட்டில் சாமர்த்தியம் போதாது. நினைத்துக் கொண்டிரு, அவள் இதிலும் நம்மை தோற்கடித்து விடுவாள். ஏதடி மாங்காய், எப்படி கிடைத்தது? மந்திரத்தால் வர வைத்தேன். யாரடி இவள்? மேகநாதர் தோட்டத்தில் கை கெட்டிய மாதிரி இருந்தது, பறித்து கொண்டு வந்தேன். போடி, இதை எப்படி சாப்பிடுவதாம்? உப்பும் மிளகாய் பிடியும் தூவி சாப்பிட்டால் தானே நன்றாக இருக்கும். ஏனடி தஞ்சாம்பா, வந்ததுதான் வந்தாயே, கொஞ்சம் உப்பும் மிளகாய் பொடியும் அகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? என்னடி பேசுகிறீர்கள்? இப்படி கை கெட்டியபடி மாங்காய் தொங்கும் என்று நான் கண்டேனா? உப்பாம் மிளகாய் பொடியாம். சரி, வேண்டாம் என்றால் கொடுத்து விடு. சரி, என்ன விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள்? கல்லாங்காயா? ஆமா ஆமாம், வா வா உட்கார், விளையாடலாம். வேண்டாம், நாம் வேறு விளையாட்டு விளையாடலாம். ஒளிந்து பிடித்து விளையாடுவோமா? ஆமாமடி, வாருங்கள், ஒளிந்து பிடித்து விளையாடலாம். 4 பேர் ஒளிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தி 4 பேரையும் கண்டுபிடிக்க வேண்டும், அதுதானே? அதேதான். யார் கண்டுபிடிப்பது? யாரெல்லாம் ஒளிந்து கொள்வது? நாம் எல்லாம் ஒளிந்து கொள்வோம். தஞ்சாம்பாள் தானே கடைசியில் வந்தால் அவளை கண்டுபிடிக்கட்டும். முடியாது முடியாது, அதெல்லாம் முடியாது. நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமா, நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். சரி சரி, நானே கண்டுபிடிக்கிறேன். ஏய், அழுகுனி ஆட்டம் எல்லாம் ஆடக்கூடாது. ஒழுங்காக உன் இரு கைகளாலும் உன் கண்களை மூடி இருக்க வேண்டும். பிறகு 5 மிருகங்கள் 5 பறவைகளின் பெயரை உரக்க சொல்ல வேண்டும். அதற்குள் நாங்கள் ஒளிந்து கொள்வோம். பிறகு நீ கண்டுபிடிக்கலாம். எல்லாம் தெரியுமடி. சரி, கண்களை மூடிக்கொள், நாங்கள் ஒளிந்து கொள்கிறோம். இதை பிடி. சிங்கம், புலி, யானை, கரடி, ஒட்டகம், மயில், காக்கை, புறா, மைனா, குயில். மாட்டிக்கொண்டாயா? சீ போடி, எப்படியடி கண்டுபிடித்தாய்? என்னை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தேன். பைத்தியக்காரி, உன் மல்லிகை பூதான் உன்னை காட்டி கொடுத்து விட்டது. மல்லிகை பூவா? எல்லோரும் வாருங்கள், கமலியை நான் கண்டுபிடித்து விட்டேன். கமலி, மாட்டிக்கொண்டாயா? கமலி, இப்பொழுது நாங்கள் ஒளிந்து கொள்ளுவோம், நீ கண்டுபிடிக்க வேண்டும். ஒளிந்து கொள், கண்டுபிடிக்கிறேன். பார்த்து கொள்ளடி அம்மா, நான் எந்த பூவையும் வைத்துக் கொள்ளவில்லை. என்னை பிடித்து விடலாம் என்று மனக்கோட்டை கட்டிவிடாதே. ஏய், நீ மிகவும் அதிகமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறாய். கமலி, எப்படிடி உன்னை கண்டுபிடித்தாள் தஞ்சா? இவள் பெரிய துப்பறியும் சிங்கமாம். என் தலையிலிருந்து விழுந்த மல்லிகை பூவை வைத்து என்னை கண்டுபிடித்து விட்டாளாம். உண்மையிலே அதை வைத்து தானடி உன்னை கண்டுபிடித்தேன். பிறகு நான் துப்பறியும் சிங்கம் தானே.